ரசத்துல நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரசம் இருக்கு. மிளகு ரசம், தக்காளி ரசம், பைனாப்பிள் ரசம், பச்சை புளி ரசம், ரொம்ப ஸ்பெஷலா தேங்காய் பால் ரசம். ஹாய் மக்களே, இன்னைக்கான ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் சார் சொன்ன மாதிரி தேங்காய் பால் ரசம் தாங்க. ஸோ எப்படின்னு பார்த்துருமா, அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இங்கே நான் ஷோ பண்ணியிருக்கேன். கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க வேணுன்றவங்க. ஸோ இந்த கேப்பில் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல வீடியோக்களை நான் உங்களுக்கு தொடர்ந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஸோ ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எடுத்து நல்லா வறுத்துட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இந்த அளவுக்கு பிடிச்சி வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, மஞ்சப்பொடி, ஒரே ஒரு பச்சை மிளகா எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுட்டு ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி, அதையும் சேர்த்து நல்லா சலசலன்னு கொதிக்கும் போது இடித்து வச்சுருக்க சின்ன வெங்காயமும் பூண்டையும் சேர்த்து பச்சை வடை போகிற அளவுக்கு லைட்டாக ஒரு வதக்கு கொடுத்துட்டு ஏற்கனவே மிக்ஸி ஜாரில் பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அளவு மொத்த பொடியும் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 5 பேருக்கு தேவையான ரசத்துக்கான அளவு தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். ஸோ கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா தேங்காய் பால் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்புக்கல் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி ரசம் கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துடுங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லியை தூவிட்டு ரசம் நல்லா நுரைச்சி வரும்போதே இறக்கிடுங்க, கொதிக்கக்கூடாது, அப்புறம் தேங்காய் பால் தெரிஞ்சிடும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.